நமக்கு ஒரு 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 குளமே இருக்குது, அவங்களுக்கும் அது ஒரு குளம். அது மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு விவசாய குளம், நம்ம குளம் வாழணும். வாழ்ந்தா தான் எல்லா பையனும் வாழ முடியும். அதை மறந்துட்டு இவன் என்னென்னமோ பண்ணிட்டு தெரியலாம். அவன் செய்யட்டும், அவன் பாவத்தில் அவன் போகட்டும். ஆனால் நம்ம மாத்திரம் பாவம் செஞ்சிடக்கூடாது. இப்போ இங்கே வந்து இவங்க செய்கிறது என்னன்னு சொன்னோம்னா, இங்கே நம்ம செஞ்சது தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. நமக்கெல்லாம் ரொம்ப மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அவர் உடுமலைப்பேட்டை அவர் போன தடவை எங்கள் மீட்டிங் வந்திருந்தார். நான் வந்து மீட்டிங் முன்னாடி அவர்கிட்ட போய் ஒரு 10 இதை வாங்கி கொண்டாந்து போட்டோம். எங்கள் இது உப்பு தண்ணி. அதுக்கு முன்னாடி வந்து எலுமிச்சம் செடியாகட்டும், கொய்யா செடியாகட்டும், எந்த செடியாகட்டும், வாழை மரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்தது. மித்த எந்த செடியும் வளர்ச்சியே கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா, எங்களுக்கு ஏகப்பட்ட உப்பு தண்ணி 6000 வரைக்கும் இருக்குது. அதனால் செடி தண்ணி எடுத்துக்கிட முடியாமல், உரத்தை எடுத்துக்கிட முடியாமல் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. சரி, அவர் வந்து இந்த கோழி குண்டுகளை போட்டால் தண்ணி வந்து உப்புத்தன்மை கரைஞ்சி போகும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அவர்கிட்ட முதல்ல போய் வாங்கி கொண்டாந்து போட்டோம். ஒரு 10 எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து போட்டதில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சரி, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களேயும் அதை வேறு விதமாக பண்ணோம். இது வந்து ஜெர்மன் தேசத்தில் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணிட்டாங்களாம். நமக்கு படிப்பு இல்லாதனால எவ்வளோ தூரத்துக்கு செய்ய முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு விவசாயத்துக்கு நம்ம நல்லது பண்ணிக்கிட்டு போகிறோம். இப்போ ஒருத்தர் இன்ஜினியர் ரவின்ட்டு ஒருத்தர் கிடைச்சாரு. அவர் வந்து கப்பலில் வந்து கடல் தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குறதுக்கு உண்டான வேலையில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்காரு. அவர் என்னை பார்க்க வந்ததுனால நானும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குடா விவசாயிகளுக்கு எல்லாமே, ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னா கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சாங்க. அது கிடைச்சாலும் கிடைக்கலைன்னாலும் கூட நீங்கள் கோழி குண்டுகளை போட்டுக்கிட்டாலே போதும். நாங்கள் ஒரு 2-3 இதை வாங்கியிருக்கிறோம். அதாவது வந்து எரிமலை வருது பார்த்தீங்களா, அந்த எரிமலையிலேருந்து வர்ற கல்லை அவங்க ரவுண்டு பண்ணி அமெரிக்காவிலேருந்து வாங்கி கொண்டாந்து போட்டு பார்த்தோம். அது இல்லாமலே கோழி கூண்டில் போட்டாலும் கூட உங்களுக்கு நல்லாவே வந்துடுது. இங்கே அதை 3ஐயும் போட்டு காமிப்பாங்க, எப்படி போடுறது எப்படி செய்யணுங்கிறது உங்கள் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அதை நான் போட சொல்லியிருக்கேன். அது போட்டு காமிப்பாங்க. அது மாதிரி வேறு எனக்கு நான் முதல்ல அவர்கிட்ட வாங்குறப்ப இதுக்குள்ளே என்ன போட்டிருப்பான் என்ன ஏதுங்கிற ஒரு டவுட்டு இருந்தது. அந்த டவுட்டு உங்களுக்கு வரப்படாதுங்கிறதுக்காக தான் நேரடியாக இதை செய்ய சொல்லியிருக்கோம். அவரை ஹிம்சை பண்ணுறதுக்கும் அவருடைய மதிப்பை நம்ம கம்மி பண்ணுறதுக்கும் நம்மளுடைய உத்தியாசம் கிடையாது. விவசாயிகள் நல்லா இருக்கணும். போய் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா நம்ம சின்ன பிள்ளைகளை விளையாடுற கோழி குண்டுகளை போட்டாலே சரியாக வந்துடுது. நாங்கள் அதை போட்டும் பார்த்துருக்கோம். 2-3 இடத்துல போட்டோம். புதுசாக செஞ்சதையும் போட்டிருக்கோம். நல்லா தான் இருக்குது. இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னோம்னா, தண்ணியில் இருக்கிற உப்பு தன்மையை தண்ணி வேறு உப்பாக வேறு பிரிச்சிருது. அதை அவ்வளோதான். அது வேறு ஒன்றும் வேலை செய்யலை. நல்ல தண்ணி ஆக்க முடியல. தண்ணியில் இருக்கிற உப்பை பிரிச்சிருது. தண்ணி வேருக்கு போயிடுது. உப்பு பூமிக்கு மேலே வெள்ளை விளையறன்னு படிஞ்சிருது. இதுக்கு முன்னாடியும் வெள்ளை விளையறன்னு படிஞ்சது. ஆனால் இவ்வளவு படியலை. இப்போ வந்து சும்மா தண்ணியை விட்டாலே அவ்வளோ அகலத்துக்கு வெள்ளை விளையறன்னு வந்துடுது. உப்பு வந்து உள்ளே போகாமல் மேலே தங்கிடுது. தண்ணி மாத்திரம் உள்ளே போய் எல்லா சத்துக்களும் எடுத்துக்கிட்டு பயிர் நல்லா வருது. அதை இப்போ செஞ்சு காமிப்பாங்க, பாருங்கள். எல்லா விவசாயிக்கும் முதற்கண் வணக்கம். அப்புறம் தாத்தா வந்து விவசாயி வாழ்க்கையில் எப்படினாச்சும் முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அதிகப்படியான எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் எஃபர்ட்டுக்கு என்னோட படிப்பு 15 வருஷத்துக்கு மேலே நான் ஒரு கப்பலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷிப்பிங்கு, அதாவது செகண்ட் இன்ஜினியர் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தாத்தா ஒரு நாள் மீட் பண்ண வர்றப்ப தாத்தாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்ட் வாட்டரை கன்வெர்ட் பண்ண முடியுமா, இல்லைன்னா விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தப்ப அப்போ நான் சொன்னேன், இதுக்கு நிறைய வழிமுறைங்க இருக்குது தாத்தா. ஆனால் செலவு இல்லாமல் பண்ணுற வழிமுறை என்னமோ அதை பார்த்தா தான் விவசாயிகளுக்கு அது ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும்.
அதுக்கான பலன் இருக்குன்னு நமக்கு தெரியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வீட்டில் எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹாட் வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டர் அதுக்கு சாஃப்ட்னர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடுங்கிற ஒரு மெத்தடில் வேலை பார்க்குது. அதுக்கு வந்து நம்ம கால்சியம் மெக்னீசியம் அயான்ஸை வந்து சோடியம் அயான்ஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அது அப்படியே பண்ணாலும் கூட அது அவ்வளோ லார்ஜ் ஸ்கேலில் பண்ண முடியாது. ரெண்டாவது சோடியம் பாய்சனிங் ஆகிடும். அப்போ அது தவிர்த்து நம்ம ஆர்ஓவோ இல்லைன்னா டிஸ்டிலேஷனோ த்ரூ ஸ்டீம் டிஸ்டிலேஷனோ வேரியஸ் ஏதோ ஒரு டிஸ்டிலேஷன் பண்ணாலும் கொஞ்சம் இருங்க. இது இப்போ அவர் சொன்ன மாதிரி நம்மளும் நமக்கு நிறைய உப்பு தண்ணி இருக்கிறதுனால ஃபேக்ட்ரியிலே ஆகட்டும் கிணத்துகளே ஆகட்டும் ஒவ்வொன்றும் வந்து 1,80,000 ரூபாய்க்கு கூட நாங்கள் வாங்கி எடுத்து போட்டோம். ஒரு முதலே சரி நம்ம விவசாயம் தானே, நமக்கு விவசாயம் நல்லா ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன யார் எதை சொன்னாலும் அதை கூட வாங்கி எடுத்து போட்டோம். 1,80,000 ரூபா ஒவ்வொன்றும் நிறையா வாங்கி போட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. எது எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருந்தது. அதனால் இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லை. நம்ம எதுவுமே பார்க்காம யாருக்கும் சொல்லாதங்க. சும்மானாவது என்னைய ரொம்ப பெருமையாக பேசிக்கிடணுங்கிறதுக்காக இல்லாத கொள்ளாதெல்லாம் சொல்லி நீயும் கெட்டு போய் அவனையும் கெடுத்து நாட்டையும் கெடுத்து வைக்கப்படாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. அதுக்கப்புறம் இவர் வந்து பேசினதுக்கப்புறம் நம்ம சொன்னோம். அதை இப்போ நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டீங்கன்னு சொன்னோம்னா நீங்களாக செஞ்சுக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமோங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்ல வரேன். நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எத்தனை இன்ச்சு பைப் எடுக்கணும், எந்த மாதிரி ஃபிட்டிங் போடணும் எதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இது லோ காஸ்ட் மெத்தடு, ஆனால் கண்டிப்பாக இதனால் பலன் இருக்குது. நார்மலாக வந்து நீங்கள் இப்போ 2 இன்ச்சு 3 இன்ச்சு பைப்பு அதிகபட்சம் போனால் 7.5 HP மோட்ரு வரைக்கும் நம்ம விவசாயத்தில் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இப்போ மெட்டீரியல் இங்கே ஃபில் பண்ணுறப்ப ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ்னால் பேக் ப்ரெஷர் வரும். இப்போ பேக் ப்ரெஷர் வந்து பைப்பு உடஞ்சி போயிடக்கூடாது. ரெண்டாவது ஃப்ளோ ரேட்டு கம்மியாகிடக்கூடாது. ரெண்டாவது மோட்டருக்கும் பிரச்சனை ஆயிடும். அதனால் வந்து இப்போ 2 இன்ச்சு பைப்பில் வந்து நம்ம 6 இன்ச்சு பைப்பாக போடுறோம். 6 இன்ச்சு பைப்பாக போட்டு அதோட ஃப்ளோ ரேட்டை கம்மி பண்ணாமல் ஃப்ளோவும் இருக்கணும், நமக்கான வேலையும் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு 6 இன்ச்சு பைப்பு ஒரு மீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபிட்டிங் வந்து நீங்கள் உங்களோட அவுட்லெட்டு வந்து இப்போ நார்மலாக 2 இன்ச்சு இல்லைன்னா 3 இன்ச்சுன்னா இது இப்போ இது 2 இன்ச்சு வந்து இது 3 இன்ச்சு பைப் 3 இன்ச்சு ரெடியூசர். நீங்கள் 3 இன்ச்சில் அப்புறம் ஃபர்தராக போடுறப்ப 3 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு ரெடியூசரு FTA போடணும்னா FTA போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெண்டாவது நீங்கள் பிவிசி சீட்டும் கிடைக்கும். இல்லைனா பிவிசி பைப்பை நீங்கள் கட் பண்ணி ஹீட் கன்னை வச்சு கூட நீங்கள் மெத்தியோட பண்ணலாம். இல்லைனா கடையிலே பிவிசி சீட்டு கிடைக்கும். பிவிசி சீட்டு கிடைச்சேன்னா பிவிசி சீட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணுற பிளேட்டு வந்து இந்த அவுட்டர் டு அவுட்டர் சிலது வந்து பைப்போட ஷெட்டில் வேரி ஆகும். சில திக்னஸ் அதிகமாக இருக்கும், சில திக்னஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் அவுட்டர் டு அவுட்டர் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக பண்ணுறதா இருந்தால் இல்லைனா ஒரு ஒர்க் ஷாப் போகிறதா இருந்தால் ஒர்க் ஷாப் கரண்ட்டை கொடுத்தா கூட பண்ணி கொடுத்துருவோம். அது உள்ளளவு கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கீழே வந்துடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி பைப்பில் இதை வச்சுட்டு கவுத்துக்கோங்க, அவ்வளோதான். அது சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. அது லாக் ஆகிக்கிறோம். ஃபுல்லாக லாக் ஆகிற மாதிரி நீங்கள் ஆனால் பிவிசி சிமெண்ட் வச்சு ஒட்டுவீங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி 2 தடவை செக் பண்ணிவிட்டு வேணால் ஒட்டிக்கோங்க. ஒருவோட சைஸ் கரெக்டாக இருக்குது ஃபிட்டாக. அது அப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பிவிசி சிமெண்ட் போட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சுட்டு நிறைய டைப்பு கோலி கிடைக்குது. ஒரு 20 mm கோலியில் வந்து நல்ல சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கிது. நீங்கள் 50 mm கோலிலாம் போனோன்னா எஃபெக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்காது. சர்ஃபேஸ் டென்ஷன் அவத்தையுமே ரெடியூஸ் ஆக மாட்டேங்கி. ஈஸியாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 20 mm 20-25 mm கோலியே கிடைக்குது. அதான் நீங்கள் வாங்கிட்டு ஒரு பக்கம் பிவிசி சிமெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணியிருப்போம். இப்போ 2-3 மெட்டீரியல் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வாங்குறதுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வெறும் கோழிக்குண்டவே போட்டாலும் போதும் உங்களுக்கு. அதை போட்டுக்கிட்டு காமிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட கேட்டால் என்ன மெட்டீரியல்னு நாங்கள் சொல்லிடுவோம். அதை வாங்கி வேணுமுன்னு போட்டுங்க. 3 தகுதி அப்போ 3 இருக்குது, 3 மெட்டீரியல் இருக்குது. மெட்டீரியல் சூத்துக்கு அவன்கிட்ட. அதாவது மார்க்கெட்டில் வந்து செராமிக் அதாவது போரஸ் செராமிக் பால் ஷேப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லது.
போகிற செராமிக் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். நாங்கள் இந்த எல்லோ கலர் மெட்டீரியலில் போகிற செராமிக் இது வாங்கியிருக்கோம். இன்னொன்று சொல்கிறேன், ஜியோலைட்டுங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஜியோலைட்டுங்கிறது வந்து நம்ம வல்கோனா அதிலேருந்து எடுக்கிற அந்த மண், அந்த சாயில் ப்ளஸ் டஸ்ட்டு சேர்த்து பண்ணுற ஜியோலைட்டு. அவ்வளோதான். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மூடிட்டு நீங்கள் என்ன ரெடியூசர் சைஸோ அந்த ரெடியூசர் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு பைப்புக்கு கம்மியாக போகாதீங்க. போனால் பேக் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நம்ம ஃப்ளோ ரேட்டு கம்மியாகும். இப்போ ட்ரிப்பில் போகிறதா இருந்தால் நம்ம போய் சேர தூரத்துக்கு அது போய் சேராது. அதனால் 6 இன்ச்சு பைப்பு யூஸ் பண்ணுங்கள். 6 இன்ச்சு பைப்பு ஒரு மீட்டரு ஒரு 20 கிலோ 25 கிலோ கோழி பிடிக்கும். இதுக்கு முன்னாடி அவர் தான் நமக்கு சரி. நாங்கள் புத்தகத்தை பார்க்காததுனால அவர் நமக்கு குருநாதர் தான். அவர் பெரிய பெரிய கோழியை போட்டார். அந்த பெரிய கோழி என்ன ரொம்ப வந்து சுத்தாது, இடத்தையும் அடைச்சிக்கிடுமங்கிறதுக்காக நாங்கள் சின்ன கோழியை வாங்கினோம். சின்ன கோழியை வாங்கி போட்டிருக்கோம். இருக்கிற வரைக்கும் போதும், நமக்கு ரொம்ப செலவும் வராது. கோழி எவ்வளவு விலைன்னு அதையும் எடுத்து கொடுத்துட்றோம். உங்களுக்கு அட்ரஸும் கொடுத்துட்றோம். நீங்கள் வாங்கிக்கோங்க. இது மாதிரி போட்டுக்குங்க. போட்டவ கூட போட்டுக்குங்க. அதாவது அவர் இதை வாங்கி போட்டவ கூட இதை போட்டுக்குங்க. அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா நான் கண்கூட பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் நீங்கள் செஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான் இதை நாங்கள் காமிக்கிறோம். நமக்கு ஒரு 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 குளமே இருக்குது. இப்போ இவர்களுக்கும் அது ஒரு குளம். அது மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு விவசாய குளம். நம்ம குளம் வாழணும். வாழ்ந்தான் தான் எல்லா பையனும் வாழ முடியும். அதை மறந்துட்டு இவன் என்னென்னமோ பண்ணிட்டு தெரியலாம். அவன் செய்யட்டும், அவன் பாவத்தில் அவன் போகட்டும். ஆனால் நம்ம மாத்திரம் பாவம் செஞ்சிடக்கூடாது. எவ்வளவுக்கு ஒரு உண்மையாக ஒரு இதாக நடக்கணுமோ அதை நடந்துங்க. ஏன் இதை சொல்ல வரீன்னு கவக்கம்னு இங்கே ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பா. எல்லா குண்டுகளை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒருத்தன் குண்டை பார்த்தோம்னா எல்லாரும் பார்க்குறாங்க. குண்டை வாங்கி எடுத்து போட்டு நம்ம கொடுத்துருவோமான்ட்டு கொடுங்க. கம்மியான வேலை, உங்களுக்கு அடக்கமான வேலை. நீங்கள் போன போக்குவரத்து செலவு அது மாதிரி வச்சுக்கிட்டு கொடுத்துக்குங்க. நாங்கள் இங்கே கொடுத்தா ஓசியாக தான் தருவோம். ஒரு வேளை உங்களுக்கு வேணுமுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். ஓசியாகவே கொடுத்துருவோம். போயிட்டு போகுது. நம்மளாம் பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பண்ண முடியாத வேலையை நம்ம பண்ணுவோம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். பண்ண முடியாத வேலையை நம்ம பண்ண போகிறோம் கொஞ்சம் நாளையில். அதுக்காக ஒன்றும் கவலைப்பட போகிறது ஒன்றும் கிடையாது. வர்றப்பும் எவனும் கொண்டு வரல, போகிறப்பும் எவனும் கொண்டு போக போகிறதும் கிடையாது. இது நல்லா எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் மண்டைய ஆட்டுறீங்க. திருப்பி பழையபடி அங்கே போனோடனே அதுதான் வந்துடுது.